ஸ்பாட்லைட் தமிழான வணக்கம். அஜித்குமார் கொல்லப்பட்ட வழக்குல நிகிதா பொய்யான புகார் குடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த இப்ப விஷயங்கள் வருது. ஆ இந்த அஜித்குமார் கொல்லப்பட்ட விஷயத்துல போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க, நிகிதாவோட வாக்குமூலத்த எடுத்துக்கிட்டு, அவர் தான் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு தோரணையில தான் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதனால அந்த மரணம் நிகழ்ந்திருக்கு. பொதுவா காவல்துறை ஒரு குற்றவாளிய விசாரிக்கும்போது நெறையா விதங்கள் இருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் அடிப்பாங்க. அப்புறம் குடும்ப உறுப்பினர கூப்பிட்டு நேர்ல வச்சு கேட்பாங்க. அவங்க அட்வொகேட் தரப்பு வருவாங்க. அவங்கள்ட்ட பேச சொல்லுவாங்க. அப்புறம் ஃபோன ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிப்பாங்க. இப்படி பல விதமான இது இருக்குள்ள, அத எதுவுமே மேற்கொள்ளாம, ஆ இந்த இந்த டார்ச்சர் நடந்திருக்கு. பொதுவா இந்த விசாரணையில அவர் நண்பர்கள கூப்பிட்டு விசாரிக்கிறது, இப்பல்லாம் பல சேனல் இருக்குள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, இவர் தான் குற்றவாளின்னு சொல்லி பிரஷர் வந்தது காரணமா கொல்லப்பட்டிருக்காரு. அதனால இதுல இது சம்பந்தமான உயரதிகாரிகள் அனைவரும் இதுல கைது செய்யப்படணும். ஆ இந்த கொலைக்கு முன்னாடி நிகிதா திட்டமிட்டு அந்த சதி வேலை செஞ்சிருக்காச்சு. அந்த யார் ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தாலும் சரி, அல்லது டேவிட் ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, அவங்களும் இந்த கொலைக்கு உடந்தையா இருந்திருக்காங்க. இது லாக்அப் டெத் கிடையாது. தனிப்பட்ட முறையில அந்த பையன கடத்தி கொண்டு போய் அடிச்சு கொன்றுருக்காங்க. அந்த விதத்துல அந்த ஐஏஎஸ் அதிகாரியும், டேவிட் ஆசீர்வாதமும் அந்த இந்த வளையத்துல விசாரணை வளையத்துல உள்ளாக்கப்படணும். அவங்களுக்கும் தண்டனை வழங்கப்படணுங்கிற ஒரு விஷயம். இந்த விஷயம் இப்போ இத்தோட முடியல. இதுக்கு முன்னாடி லூசுன்னு ஒருத்தர் விஏஓ ஆஃபீசர் காவல்துறையில புகார் குடுத்து அவர் சமூக விரோதம் கொண்டிருக்காங்க. கொல்ல சம்மந்தம் வெட்டின 2 பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி அவர் வெட்ட தூண்டுன அந்த அந்த கல்குவாரி, அந்த மணல் கடத்தல் கும்பல யாரும் அரெஸ்ட் பண்ணல. அப்புறம் இன்னொரு போலீஸ் ஆஃபீசர் நல்லெண்ண அடிப்படையில என்ன பண்ணாரு, நெறைய வழக்கெல்லாம் போட்டு பொதுமக்களுக்கு அ ஆதரவா இருந்தவரு. அவர என்னன்னா வீடியோ கால் பண்றாரு. ஏன்னா கொல்ல வராங்கன்னு. அப்ப சம்மந்தப்பட்ட காவல்துறை ஒழுங்கா நடவடிக்கை எடுக்காம என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்கிற மாஃபியாவுக்கு ஆதரவா செயல்பட்டுருக்காங்க. அப்புறம் ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு இந்த விஷயங்கள கொண்டு வந்த வச்சு, அதாவது அந்த பிரார்த்தனை விஷயங்கள், அப்புறம் அந்த அந்த சிகை அலங்கார நிலையத்தில அந்த பாலியல் விஷயங்கள்லாம் அம்பலப்படுத்துவேன்னு சொன்னதுக்காக, அவர பெரிய கும்பல அடித்து அ அடிச்சு கொன்னு அவர் ரொம்ப சீரியஸா இருந்து அப்புறம் மீண்டு வந்தாரு. அப்பயும் கூட காவல்துறை ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கல. ஆக இந்த காவல்துறை முழுக்க முழுக்க என்னன்னா, ஒரு சட்டத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ரவுடி போல செயல்படுறாங்க விஷயத்த நம்ம தொடர்ச்சியா பார்க்க முடியுது. முதல்ல நான் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கேன். காவல்துறை ப்ராப்பரா கலைச்சுட்டு அந்த பில்டிங்க ஹோட்டலுக்கும், பிரியாணி சென்டருக்கும் வாடகை விட்டாலே அந்த வருமானம் வரும். ஆனா, இப்ப காவல்துறையில எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு நிலையற்றப்படுறதா எனக்கு தோணல. முழுக்க முழுக்க இங்க இங்க இப்ப காவல்துறையிலிருந்து மக்கள காவந்து பண்றது தான் பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஸ்டாலின் என்ன பண்ணணும், இனிமே அந்த துறைய அவர் கையில வச்சுக்காம வேற அமைச்சர்கள் கையில குடுத்தா தான், காவல்துறை குற்றம் செய்வதற்கு அவங்க தயங்குவாங்க. ஏன்னா சிஎம் இருக்காரு. எப்படியாவது இந்த பிரச்சனை காவந்து பண்ணிடுவாருன்னு சொல்லி ஒவ்வொரு தமிழும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைய வரைக்கும் சந்தேக கேஸ சந்தேக கேஸ்ல பிடிச்ச போறவங்க டார்ச்சர் பண்ற விஷயங்களும் குறையல. ஏற்கனவே 24 சம்பவங்கள் இப்படி நடைபெற்றிருக்கு. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காம இப்போ என்னமோ சீன் போட்டு நடவடிக்கை மாரி ஒரு பம்பாத்து வேலைய கட்டுறாரு. அது எலெக்ஷன் நடந்த வருஷம். அதுவும் விஜய் பேசுறாரு. சவுக்கு சங்கர் பேசுறாரு. பல ஊடகத்துல பேசுறாங்க விஷயம். இப்போ ஸ்டாலின் சீன் போடுறாரு. அவருக்கு எந்த ஒரு நல்லெண்ணமும் நாட்டு மக்கள் மேல கிடையாது. அடுத்தது எப்படி ஜெயிக்கலாங்கிற நோக்கம் தான் போயிட்டு இருக்காரு. ஆக இந்த ஆட்சி கண்டிப்பா ஒரு மாற்றங்கள் உண்டானா மட்டும் தான், மத்த அதிகாரிகள், மத்த விஷயங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த திமுக ஆட்சியில ஏடிஎம்கே ஆட்சியில கிட்டத்தட்ட ஸ்டாலின் சொன்ன குற்றச்சாட்டின்படி 2,00,000 கோடி, 3,00,000 கோடி ஊழல் புகார் சொன்னாரு. ஆனா அத தாண்டி இன்னைக்கு ஊழல் புகார் திமுக அரசாங்கத்தின் மேல இருக்கு. கிட்டத்தட்ட 50, 60 துறைகள மிகப்பெரிய ஊழல் நடந்ததுக்காக சொல்லி பலர் கேஸ் போட்டு கிட்டத்தட்ட 2, 3 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. இப்ப இங்க இருக்கிற அந்த அ பல நீதிமன்றங்களாகட்டும், அ பல அமைப்புகளையும் திமுகவும் முடிஞ்ச அளவுக்கு அச்சுறுத்தி மிரட்டிட்டு பார்க்க முடியுது. இந்த விஷயங்கள வெளிக்கொண்டு வரக்கூடிய ஊடகங்களையும் திமுக கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது பார்க்க முடியுது. இப்ப இத்தகைய மோசமான சூழ்நிலைக்கு திமுகவுடைய நிர்வாகத்தினர் தான் காரணமா பார்க்கப்படுது. அ எப் இது இன்னைக்கு மணல் கடத்தல் ஆகட்டும், அந்த ஆற்று மணல் விக்கிறதாகட்டும், அப்புறம் மலைகள குடஞ்சி அந்த கற்கள திருடுறதாகட்டும், அப்புறம் கழிவுகள் மருத்துவ கழிவு தமிழர்ல கொட்டுறதாகட்டும், இப்படியான பல சீர்கேடுகளுக்கு திமுக அரசு என்ன பண்றாங்கன்னா, எல்லாருக்கும் ஃப்ரீடம் குடுத்து, மாவட்டம், ஒன்றியம், கவுன்சிலர்லாம் ஃப்ரீடம் குடுத்து, அவங்கவங்க நாட்ட கொள்ளடிக்கக்கூடிய ஒரு இடமா ஒரு வேட்டைக்காடா தமிழகம் மாறி இருக்கு. திமுக ஆட்சி மாற்றம் கண்டா ஒரு ஆட்சி மாற்றம் வந்தா தான் ஒரு ஓரளவுக்கான மாற்றம் காணுவதற்கான சூழல் இருக்கும். கண்டிப்பா டிஎம்கே, ஏடிஎம்கேல தான் மாற்று ஒரு சக்தி உருவாகணும். ஆனா விஜய் வந்தான்னா, விஜய் இப்ப இருக்கிற திமுக, ஏடிஎம்கேயோட அரசு அதிகாரிகளும், காவல்துறையும் ஏமாத்துறாங்க. ஊழல்வாதிகள் ஏமாத்துறாங்க. ஆனா விஜய் எப்படி எதிர்கொள்ளலாங்கிற ஒரு பயமும் நமக்கு இருக்கு. ஆனாலும் மக்கள் அ தவறுகள சுட்டிக்காட்டி,
சரியான விதத்தில் வந்து இந்த தமிழகத்தை வந்து கொண்டு போகணும். இளைஞர்கள் வந்து இந்த இந்த அரசியல் நோக்கி வரணும். வந்தால் தான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.